இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். தலைமை நீதிபதி நியமன விவகாரம் இன்று முடிவு செய்யப்படலாம். நாட்டில் இன்னும் நிரப்பப்படாமல் காலியாக இருந்து வரும் தலைமை நீதிபதி மற்றும் அப்பீல் நீதிமன்ற தலைவர் ஆகிய பதவிகளுக்கான நியமனங்கள் இன்று தீர்க்கமாக முடிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காலையில் தொடங்கிய 269வது ஆட்சியாளர்கள் மாநாட்டில் இவ்விரு முக்கிய பதவிகளும் நிரப்பப்படுவதற்கு முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஜூலை 2, 3 ஆகிய தேதிகளில் பணி ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமை நீதிபதி துன் தங்கு மைமுன் துவான் மாட் மற்றும் முன்னாள் அப்பீல் நீதிமன்ற தலைவர் தான் ஸ்ரீ அபாங் இஸ்காண்டர் அபாங் ஹஷிம் ஆகியோருக்கு பதிலாக புதியவர்கள் நியமிக்கப்படுவது குறித்து இன்றைய ஆட்சியாளர் மாநாட்டில் முடிவு செய்யக்கூடும் என்று கூறப்படுகிறது. ஸ்கேம் மோசடி சம்பவங்களை கையாளுவதற்கு அமைக்கப்பட்டுள்ள தேசிய மோசடி மீட்பு மைய நடவடிக்கைகளை புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் வர்த்தக குற்றத்தடுப்பு புலனாய்வு வழிநடத்தும் என்று உள்துறை அமைச்சர் டத்தோசரி சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். NSRC என்று சுருங்க அழைக்கப்படும் அந்த மையத்தில் பேங்க் நகாரா, மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் மற்றும் தேசிய நிதி குற்றச்செயல் தடுப்பு பிரிவு ஆகியவை இடம்பெற்றிருந்த போதிலும் அந்த மையத்தை வழிநடத்துவதற்கென்று தனி அரசாங்க ஏஜென்சி எதுவும் இல்லை. இந்நிலையில் அந்த மையத்தை இனி புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் வர்த்தக குற்றத்தடுப்பு புலனாய்வு வழிநடத்தும் என்று சைஃபுடின் குறிப்பிட்டார். குடும்ப பிரச்சனையை எதிர்நோக்கியுள்ள பெண்கள் சரியான வழிமுறைகளின் கீழ் உதவியை நாடுமாறு மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோசரி நான்சி ஷுக்ரி அறிவுறுத்தியுள்ளார். குடும்ப பிரச்சனையினால் மன உளைச்சல் மற்றும் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ள இல்லத்தரசிகள் மனம் போன போக்கில் முடிவு எடுக்காமல் சரியான வழிமுறைகளின் கீழ் தேவையான உதவிகளை நாடுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். பெண்களுக்கு உதவுவதற்காக பிரத்யேகமாக தலியான் காசே 159999 என்ற சிறப்பு தொலைபேசி தொடர்பு எண்ணை அமைச்சு கொண்டு இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். உதவி தேவைப்படக்கூடியவர்கள் அந்த எண்ணில் தொடர்பு கொண்டால் உரிய நிவாரணத்தை பெற முடியும் என்று நான்சி ஷுக்ரி ஆலோசனை கூறினார். நேற்று கோலாலம்பூரில் 2025 ஆண்டுக்கான தனித்து வாழும் தாய்மார்களுக்கான சிறப்பு திட்டத்தை தொடக்கி வைத்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் நான்சி ஷுக்ரி இதனை தெரிவித்தார். பந்தல்களுக்கான உபகரணங்களை ஏற்றி சென்ற லாரி ஒன்று திடீரென்று தீப்பிடித்து சேதமுற்றது. இந்த சம்பவம் இன்று காலை 7:20 மணியளவில் கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையில் கந்திங் சம்பா அருகில் நிகழ்ந்தது. ஸ்லாயாங் தீயணைப்பு மீட்பு படை நிலையத்திலிருந்து விரைந்த 10 பேர் கொண்ட தீயணைப்பு வீரர்கள் 35 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சம்பவ இடத்திற்கு விரைவதற்குள் லாரி 90 விழுக்காடு அழிந்தது. அதிர்ஷ்டவசமாக உயிருடன் சேதம் எதுவும் நிகழவில்லை. இந்த சம்பவத்தினால் இன்று காலையில் கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோலாலம்பூர் பங்சாரில் உள்ள ஒரு கட்டுமான தளத்தில் வேலையாட்கள் மத்தியில் நிகழ்ந்த கைகலப்பில் 9 அந்நிய நாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைகலப்பு தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் பரவலாக வைரலானதை தொடர்ந்து இந்த சண்டையில் ஈடுபட்ட அந்நிய நாட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டதாக பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் அஹ்மத் ஃபிடாவுஸ் முஸ்தபா கமால் தெரிவித்தார். இரும்பு கம்பிகளை பயன்படுத்தி நிகழ்ந்த இந்த தகராறு தொடர்பாக நேற்று மாலை 4:53 மணியளவில் போலீசார் புகார் பெற்றுள்ளனர். கைது செய்யப்பட்ட அந்த 9 பேரும் விசாரணைக்கு ஏதுவாக 4 நாள் தடுத்து வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பேரா பத்துகாஜாவில் தனது சொந்த மகளை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக பணி ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ வீரர் ஈப்போ செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 45 வயதுடைய அந்த முன்னாள் வீரர் செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி ஜே ஜீன் ஷர்மிளா முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பத்துகாஜாவில் உள்ள தனது வீட்டில் 12 வயது மகளை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக அந்த நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 10 ஆண்டு சிறை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் சிறார் பாலியல் தடுப்பு சட்டத்தின் கீழ் அந்த நபர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார்.
பினாங்கு ஹாங்செங் தோட்டத்தில் பூட்டப்பட்டு இருந்த வீட்டில் முதியவர் ஒருவர் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பொதுமக்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற புகாரை தொடர்ந்து போலீசாரின் வேண்டுகோளுக்கு இணங்க போகான் ஜெர்மால் நிலையத்தை சேர்ந்த தீயணைப்பு மீட்பு படையினர் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது 79 வயது முதியவர் இறந்து கிடந்தது தெரியவந்துள்ளது. விசாரணைக்கு ஏதுவாக அந்த முதியவரின் சடலம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தீயணைப்பு மீட்பு படை பேச்சாளர் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.